அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பு பார்த்தீங்கன்னா இந்திய ஆட்சியல்ல, அதாவது இந்தியன் பாலிட்டியில் அரசியல் வரலாற்று பின்னணி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் இந்திய கவுன்சில் சட்டம் 1892, அதோட 1909 இந்தியன் கவுன்சில் சட்டம் 1909, இது ரெண்டுத்தையுமே இந்த ஒரே கிளாஸில் முடிச்சிடலாம். இனிமேல் நம்ம எல்லாத்தையும் வந்து கம்பைன் பண்ணி, அதாவது எல்லா சட்டங்களையும் கம்பைன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி குரூப் 1 வந்து ரிலீஸ் ஆகிட்டு இல்லையா? ஸோ அதனால நம்ம ஃபாஸ்ட்டாக சிலபஸை கவர் பண்ணுங்கிறதுனால இனிமேல் கிளாஸஸ்லாம் கொஞ்சம் வந்து பைண்ட் பண்ணி எல்லாத்தையும் வந்து கம்பைன் பண்ணி நடத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கிளாஸஸில் பார்த்த வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு, இந்திய குடியரசுத் தலைவர்களோட பட்டியல், வரலாற்று பின்னணியில் ஆங்கிலேயர் வருகை, ஒழுங்குமுறை சட்டம், திருத்தச் சட்டம், பித் இந்தியா சட்டம், பட்டய சட்டங்களில் மொத்தம் 5, 1986, 1786, 1793, 1813, 1833, 1853. இது இல்லாமல் இந்திய சிப்பாய் கிளர்ச்சி 1857, இந்திய அரசு சட்டம் 1858, இந்திய கவுன்சில் சட்டம் 1861. இது எல்லாமே பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்திய கவுன்சில் சட்டம் 1892, 1909 பார்க்க போகிறோம். அதன் பிறகு நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசு சட்டம் 1919, சைமன் குழு 1927, வகுப்புவாத தீர்வு 1938. இது மூணுத்தையும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளாஸ்க்குள்ள போகலாம். இந்திய கவுன்சில் சட்டம் 1892. இந்த 1892க்கு முன்னாடியே 1885 அப்படிங்கிற பீரியடில் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து உருவாகியிருக்கும் இல்லையா? இது நம்ம இந்திய தேசிய இயக்கத்தில் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்ம இந்தியர்கள் மேல் படிப்பு படித்ததுனாலையும் விஞ்ஞானம் பற்றி படித்ததுனாலையும் அவங்களுக்கு தேசிய உணர்வு, சுதந்திர உணர்வுலாம் தோன்றி அவங்க இந்திய மக்களோட, அதாவது இந்திய மக்களோட குரலாக அந்த இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியிருப்பாங்க. அந்த குறைகளை அவங்க எடுத்து நம்ம அந்த கவர்மெண்ட் கிட்ட சொல்றதுக்காக அந்த ஒரு சிஸ்டமை நிறுவியிருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து வலியுறுத்தின ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அதில் இந்தியர்களாக இருக்காங்க இல்லையா, அந்த உறுப்பினர்களோட எண்ணிக்கையை நீங்கள் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இங்கிலாந்தில் தான் நடக்கும். இங்கே எழுதணும்னா கூட, அதாவது இங்கே வேலைக்கு வரணும்னா இங்கிலாந்தில் போய் எக்ஸாம் எழுதிட்டு வரணும், அது மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இந்தியாலையும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருப்பாங்க. அது கூடவே இங்கிலாந்து ராணுவத்துக்காக செலவை இந்திய வருவாயிலிருந்து எடுத்து செலவு பண்ணுவாங்க. அந்த ராணுவ செலவை குறைக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட், அதாவது காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவனப்ப அவங்களோட முதல் கட்ட கோரிக்கைகளாக இருக்கும். அந்த கோரிக்கையில் ஒன்றான உறுப்பினர்கள் எண்ணிக்கையை கூட்டணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த எண்ணிக்கையை கூட்டுறது தான் இந்த இந்திய கவுன்சில்கள் சட்டம் 1892. அது நம்மளோட சட்டமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை கூட்டுறாங்க, இந்தியர்கள் உறுப்பினர் எண்ணிக்கையை கூட்டுறாங்க. இந்த சட்டம் வரும்போது ஜெனரல் கவர்னராக இருந்திருப்பார் இல்லையா, வைஸ்ராய், அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டப்ளின் பிரபு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் ஒரு தொடர்பு அமைச்சர் இருப்பார்னு, அவரை இந்திய அரசு செயலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஹாரிங்டன் பிரபு அப்படிங்கிறவர். ஓகே, இந்த சட்டத்தோட முக்கிய விதிகள்லாம் என்னென்ன போட்டிருக்காங்க? உறுப்பினர்களை ஏற்றினதுக்கு அப்புறம் என்னென்ன அவங்க வந்து ரூல்ஸ் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்றம், மைய சட்டமன்றம், இப்போ எப்படி நம்ம மத்திய அரசு மாநில அரசுன்னு சொல்கிறோம், அதே மாதிரி அப்பயும் அந்த மத்திய அரசு இருக்கு இல்லையா, மத்திய சட்டமன்றத்தில் எண்ணிக்கை எப்படி போட்டிருக்காங்க? 10க்கு குறையாமல் இருக்கணும், 16க்கு மேற்படாமல் இருக்கணும், 10லேருந்து 16 பேர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து மாநில சட்டமன்றம்னு சொல்லப்படுற மெட்ராஸ் பம்பாயில் எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்கணும்னு சொல்கிறாங்க? 8க்கு அதிகமாக தான் இருக்கணும், 20க்குள்ளே, 8லேருந்து 20க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ உறுப்பினர்கள் இவ்வளோ பேர்னு போட்டாச்சு. அவங்களுக்கு என்ன உரிமைகள் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது நலன்களை பற்றி நீங்கள் பேசலாம், விவாதிக்கலாம். இப்போ அந்த பொது நலனை பற்றி சட்டமன்றம் நடக்கும்போது ஒரு கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்னா, அந்த கேள்வியை முன்னாடியே வந்து வைஸ்ராய்ட்ட அவங்க சொல்லிடணும். இந்த கேள்வி நாங்கள் இந்த பொது நலத்தை வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு, இந்த விஷயத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னா, அந்த விஷயத்த ஒரு 6 நாளுக்கு முன்னாடியே அந்த வைஸ்ராய்ட்ட அவங்க சொல்லிடணும். அவர் அந்த சட்டமன்றத்தில் அதுக்கு பதில் கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம், அது அவரோட விருப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, புரிஞ்சுக்க முடியுதா? அடுத்து வரவு செலவு திட்டம்லாம் நடக்குது இல்லையா, அதில் நீங்கள் கலந்துக்கலாம். ஆனால் இந்த சிஸ்டம் வந்து எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாரும் எங்களுக்கு இத்தனை பேருக்கு வேணாம் அப்படின்னு கையை தூக்கி வாக்களித்து அந்த சிஸ்டத்தை வந்து புறக்கணிக்கலாம், உங்களால் முடியாது. அதை பற்றி கலந்து பேசிக்கலாம், டிஸ்கஷனில் நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? அந்த உறுப்பினர்களை. அடுத்து வரவு செலவு திட்டம் அப்படிங்கிற இந்த பட்ஜெட் அப்படிங்கிற அறிமுகம் ஃபர்ஸ்ட் பண்ணது 1860. இப்போ நம்ம பட்ஜெட் சிஸ்டம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது முதல்ல எப்போ அறிமுகம் பண்ணது அப்படின்னு கேட்டாங்கன்னா கேள்வி 1860. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. இந்த உறுப்பினர்களை எப்படி நியமனம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஸ்ராய், அந்த மாநில கவர்னர்,
துணை நிலை கவர்னர் இருக்காங்களே அவங்களுக்கு துணையா இவங்க 3 பேர் தான் இந்தந்த உறுப்பினரை போடணும்னு உறுப்பினர்களை சூஸ் பண்ணலாம். அடுத்து தேர்வு செய்யப்படும் முறை. அவங்களை எப்படி அந்த உறுப்பினர்களை தேர்வு செஞ்சாங்கன்னா, தேர்தல்லாம் அப்போ வந்து டேரெக்டாக சொல்லலை, தேர்தல் வைக்கிறோம் அப்படின்னு அவங்க டேரெக்டாக சொல்லலைங்கிறாங்க. மறைமுக தேர்தல் நடைபெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. மறைமுக தேர்தல்னா முனிசிபாலிட்டி ஆஃபீஸர், அந்த மாநில ஆஃபீஸர், வர்த்தக சபைகள், அதுமாதிரி பெரிய பெரிய இடத்துல இருக்காங்களே ஆளுங்க, பல்கலைக்கழகத்தோட உறுப்பினர்கள், இதுமாதிரி பெரிய பெரிய ஆளுங்க மட்டும் சூஸ் பண்ணி அந்த உறுப்பினர்களை சூஸ் பண்ணி போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த எண்ணிக்கை எப்படி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய சட்டமன்ற மன்றத்தில் 10லேருந்து 16 பேர் இருக்கணும், வங்கத்தில் 20 பேர், மദ്രാஸ் மாகாணத்தில் 20 பேர், பம்பாய் மாகாணத்தில் 8 பேர், அயோத்தி வடமேற்கு மாநிலங்களில் 15 பேர் அப்படின்னு போட்டாங்க. ஆனால் இருந்தும் இவங்க வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, உறுப்பினர்களோட எண்ணிக்கையை சட்டம் இயற்றுற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை உயர்த்துங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்க உறுப்பினர்கள் எண்ணிக்கையை மட்டும்தான் உயர்த்திருக்காங்க, இந்தியர்களை அதிகமாக சேர்க்கல. ஆனால் நம்ம ஆளுங்க சொன்னது எப்படி, இந்தியர்கள் உள்ள வரணுங்கிறதுக்காக அப்படி ஒரு இது தாக்கம் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் அப்படி என்ன பண்ணிடுவாங்க, ஒரு 24 பேர் கொண்ட இதில் மொத்தம் 5 பேர் தான் இந்தியர்களாக இருப்பாங்க. 24 உறுப்பினர்கள்லாம் 5 பேர் தான் இந்தியர்கள் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் திரும்பவும் அவங்க போட்டிருப்பாங்க பார்க்க போகிறோம். அடுத்து சிவில் பணி. அவங்க சொன்னாங்களே இதுமாரி எக்ஸாம் இங்கே நடத்துங்கன்னு, அதை வந்து அவங்க எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா, மத்திய அரசு பணி, மாகாண அரசு பணி, சார்நிலை பணி அப்படின்னு. இப்போ நம்ம யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி இப்படி எழுதுறோம் இல்லையா, ஸ்டேட் லெவலு, டிஸ்ட்ரிக்ட் லெவல், அது மாதிரி மத்திய அரசு பணி, மாகாண பணி, சார்நிலை பணின்னு 3ஆக பிரிச்சிருக்காங்க. அதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சட்டத்தில் வந்து எதுவும் கேள்வி, அந்த சட்டமன்றத்தில் நம்ம ஆளுங்க இருந்தாலும் எதுவும் கேள்வி கேட்குற அதிகாரம் எதுவும் நம்மளுக்கு கொடுக்கப்படலை. அது இல்லாமல் இதுமாரி உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்க சொன்னதுனால இப்போ வைஸ்ராய் வந்து அவருக்கு தெரிஞ்ச ஆங்கிலேயரை தான் போடுவார் இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேர் போட்டதுனால 24 பேரில் 5 பேர் தான் இந்தியர்கள் இருந்தாங்க. அது ஒரு டிராபேக்காக நம்மளுக்கு போயிட்டு, அதுவும் இல்லாமல் இந்த சட்டத்தில் மெயினாக இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வந்து குறைபாடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை பற்றி தனியாக ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க. அதனால இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வந்து இந்த சட்டத்தில் குறைபாடாக இருந்ததுனால தான் அடுத்த சட்டம் ஆனது உருவாடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? இப்போ இந்திய தேசிய காங்கிரஸில் வந்து என்ன ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து மிதவாதிகள், தீவிர தேசியவாதிகள்னு சொல்லி ரெண்டு பேராக பிரிவாங்க இல்லையா. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ இந்த பாலகங்காதர திலகர் என்ன சொல்கிறாருன்னா, இதேமாரி நம்ம போய் அவங்கள்ட்ட மனு கொடுத்து வேண்டுதல் போட்டு எல்லாம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது, நம்ம போராடி தான் அவங்கள்ட்ட நம்மளோட சுதந்திரத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் வந்தப்போ சொல்லியிருப்பாரு. அப்போ அவர் சொன்ன வரிகள் முக்கியமானது. ஸோ கேட்க சான்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. பாலகங்காதர திலகர் சொல்கிறாரு, நாம் அரசியல் உரிமைகளுக்காக போராட வேண்டும், தூண்டுதல்களால் இதனையெல்லாம் அடைய முடியும் என மிதவாதிகள் நினைக்கிறார்கள், மிக வலுவான அழுத்தத்தால் மட்டுமே அவற்றை பெற முடியும் என நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி தீவிர தேசியவாதிகள்ல தலைவராக இருப்பார் இல்லையா திலகர். ஸோ அவர் சொல்றாரு. இதோட இந்திய கவுன்சில் சட்டம் 1892 முடிஞ்சிருச்சு. இப்போ இதோட கண்டினியூவாக நம்ம இந்திய கவுன்சில் சட்டம் 1909 பார்த்துடலாம். ஓகேயா? அடுத்து இந்திய கவுன்சில் சட்டம் 1909. இந்த 1909 வரத்துக்கு முக்கியமான அவசிய காரணம் என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1905 வங்கப்பிரிவினை அப்படின்னு கர்சன் பிரபு அப்படிங்கிறவரோட பீரியட், அவர் வைஸ்ராயா இந்த பீரியடில் நடந்திருக்கும் இல்லையா. 1905 வங்கப்பிரிவினைன்னு ஒன்று நடந்திருக்கும். அதனால இந்தியாவில் பெரிய கலவரமே ஏற்பட்டிருக்கும். இதில் வந்து விளைச்சல்களோட விலை உயர்வு, பஞ்சம், அந்த டைம் ஏற்பட்ட பஞ்சம், அந்த சமயம் பார்த்து பிளேக் நோயின்னு ஒரு நோய் வேற வந்துட்டு. ஸோ இதோட காரணத்தினால மக்கள் வந்து பெரும் துயரத்துக்கு ஆளாயிட்டாங்க. ஸோ இந்த சமயத்தில் காங்கிரஸ்லேயும் மிதவாதிகள், தீவிர தேசியவாதிகள் 2 பேராக பிரிஞ்சுட்டாங்க. அந்த தீவிர தேசியவாதிகளோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு மிதவாதிகளுக்கு முஸ்லீம் லீக்கோட ஆதரவு தேவைப்பட்டுச்சு. அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்த சமயத்தில் இதுக்கு சொல்யூஷனாக ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு கொண்டுட்டு வரப்பட்டது தான் இந்த இந்திய கவுன்சில் சட்டம் 1909. இந்திய கவுன்சில் அப்படின்னா சட்டமன்றத்தில் கவுன்சில் இருக்காங்க இல்லையா, அவங்களோட உறுப்பினர் எண்ணிக்கையை ஏற்றுனது தான் இதற்கு முன்னாடி பார்த்த கவுன்சில் சட்டம் இல்லையா. இப்போ இந்த கவுன்சில் சட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த உறுப்பினர்களில் இந்தியர்களோட எண்ணிக்கையை ஏற்றுறாங்க இல்லையா. போன தடவை உறுப்பினர்களோட எண்ணிக்கையை ஏற்றுனாங்க, இந்த தடவை இந்தியர்களோட எண்ணிக்கையை ஏற்றுறாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த சட்டத்தை மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இதுக்கு முன்னாடி போடப்பட்ட கவுன்சில் சட்டத்தில் சீர்திருத்தம் பண்ணது தான் இந்த சட்டம்ங்கிறதுனால மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த சட்டம் போட்டப்ப நம்ம ஆல்ரெடி பார்ப்போம்ல, வைஸ்ராயா இருந்தவர் மிண்டோ பிரபு, இந்திய செயலாளராக இருந்தவர் மார்லி பிரபு. ஸோ இவங்க 2 பேரோட பேரை சேர்த்து தான் மிண்டோ மார்லி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஓகே, சரி. இப்போ மைய சட்டமன்றத்தில் எப்படி சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைய சட்டமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைஸ்ராய் இருப்பார், இந்த இந்திய அரசு செயலாளர், இவங்களாம் பர்மனன்ட் போஸ்டிங்காக இருப்பாங்க. இது இல்லாமல் அவங்களால நியமனம் பண்ண பாதி பேர் போஸ்டிங்கில் இருப்பாங்க, நியமிக்கப்பட்டவர்கள்னு பாதி பேர் இருப்பாங்க. லாஸ்ட்டாக நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, தேர்தல் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். கிட்டத்தட்ட இந்த 4 வகையான உறுப்பினர்கள் அதுக்குள்ளே இருக்காங்க. அது கூடவே சேர்ந்து இப்போ நம்ம இந்திய உறுப்பினர்கள் கொஞ்சம் பேர் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, 16 பேர் மொத்தம் இருந்தாங்கன்னு. இப்போ அந்த 16லேருந்து 60 உயர்ந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க.
புரியுதா? அப்போ மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருந்துச்சா 69 இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து மாகாண சட்டமன்றம். மாகாணம்னா மாநிலங்களோட சட்டமன்றம். அதாவது ஒரு சில மாகாணத்தில் அந்தந்த மாகாணத்தோட அமைப்பை பொறுத்து அவங்க உறுப்பினர்களை சேர்த்துக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மெட்ராஸ், பாம்பாய், வங்காளம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய மாகாணம் இல்லையா, அங்கே மட்டும் இந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. எவ்வளோனா 50 பேராக உயர்த்தப்பட்டது. அவங்க மொத்தம் 20 பேர் தானே இருந்தாங்க போன கிளாஸில் பார்த்தோம். இப்போ 50 பேராக உயர்த்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி இருந்த இந்திய கவுன்சில் சட்டத்தில் இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வந்து குறைவாக இருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்து இவங்க அதை கொண்டுட்டு வராங்க. என்னென்னா நிலக்கிழார்கள், தோட்ட முதலாளிகள், ஜமீன்தார்கள், முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள்லாம் இப்படி பிரிக்கப்பட்டாங்க. இப்படி ஒவ்வொரு வகுப்பாக பிரிக்கப்பட்டுருச்சு. அதன் பிறகு முஸ்லீம்களுக்கு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ கொள்கை அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டுட்டு வந்துட்டாங்க. கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ கொள்கை அப்படின்னு ஒன்று கொண்டுட்டு வந்துட்டாங்க. இதன் மூலியமாக என்ன இவங்களுக்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்ங்க அவங்களோட உறுப்பினர்களை அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, இதனால இந்துக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே சில விரிசல்கள் வந்துச்சு. இவங்க இப்படி முஸ்லீமுக்கு மட்டும் அதிக பவர் கொடுக்குற மாதிரி, அவங்களுக்கு மட்டும் எல்லாமே வந்து எப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் ஒத்துழைக்கிற மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இந்துக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையிலே இந்த வகுப்புவாரி சிஸ்டம்னால சின்ன விரிசல்கள் வந்துச்சு. இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தோட தந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா மிண்டோ பிரபு. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அதன் பிறகு அதிகாரம், இந்த உறுப்பினர்கள்லாம் போட்டாங்களே அவங்களோட அதிகாரம் எப்படி வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சொன்னாங்களே இந்த வரவு செலவு திட்டத்திலலாம் தலையிடக்கூடாதுன்னு. இப்போ அந்த வரவு செலவு திட்டத்தில் நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம், அதை பற்றி நீங்கள் விவாதிக்கவும் முடியும் அப்படின்னு அதிகாரம், உரிமை வழங்கப்பட்டது. துணை கேள்விகள் அப்படின்னு சொல்லப்படுற இப்போ நம்ம மாநிலங்கள், உள்ளாட்சி அமைப்புகள்லாம் இருக்காங்களே அந்த தலைவர்களும் நீங்கள் கேள்வி கேட்கலாம், எந்த தீர்மானங்கள்னாலும் கொண்டுட்டு வரலாம், புதிய வரிகள்னாலும் போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் சில உரிமைகள் கொடுக்கப்பட்டது இந்த சட்டம் மூலியமா. அடுத்து தேர்தல் முறைன்னு பார்த்தீங்கன்னா, வாக்குரிமை வந்து எல்லாருக்கும் வழங்கப்படல. அதாவது தேர்தல் முறையில் தான் தேர்ந்தெடுக்க போகிறோம். இப்போ தேர்தல் தலைவர்னு இருக்காங்களா, தேர்தல் ஆணையர், அது மாதிரிலாம் கிடையாது. வைஸ்ராய் தான் தேர்தலோட ஆணையர். வைஸ்ராய் தான் அந்த தேர்தலை நடத்த போகிறாரு. ஆனால் எல்லாரும் வாக்கு போடுற உரிமை கிடைக்கல. கல்வி, நல்லா படித்தவங்க, அதுமாதிரி சொத்து உரிமை உள்ளவங்க, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வகுப்பு வரையாக பிரித்தாங்களே அதுமாதிரி மேலிடத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வாக்களிக்கிற உரிமை இருந்துச்சு. அதுவும் வந்து தேர்தல் நேரடியாக நடக்கலை, ரொம்ப சுற்றான முறையில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து சத்யேந்திர பிரசாத் சிங்கா, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா, கேட்க சான்சஸ் இருக்குது. சத்யேந்திர பிரசாத் சிங்கா அப்படிங்கிறவர் வைஸ்ராய் இருக்காங்களே, அந்த வைஸ்ராய் குழுன்னு ஒரு குழு இருக்கும், நிர்வாக குழு. அந்த குழுவில் ஒரு இந்தியர் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. அந்த இந்தியராக முதல்ல போனவர் யார்? இந்த சத்யேந்திர பிரசாத் சிங்கா. வைஸ்ராயோட நிர்வாக குழுவின் இந்தியர்களுக்கான ஒரு இடம் ஒதுக்கப்பட்டது. இதன்படி வைஸ்ராயின் நிர்வாக குழுவின் இடம் பிடித்த முதல் இந்தியர் யார்? சத்யேந்திர பிரசாத் சிங்கா. இது இல்லாமல் இன்னும் சில இந்தியர்கள் வந்து கேஜி குப்தா, ஹுசேன் பில்கிராமி, இவங்க 2 பேரும் இந்தியர்கள் கௌரவ உறுப்பினர்களாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த சட்டத்தினால இப்போ மக்களாட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வர தொடங்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சட்டத்தின் மூலியமாக காங்கிரஸ் மிதவாதிகளின் தலைவரான கோபாலகிருஷ்ண கோகுலேக்கு கிடைச்ச முதல் வெற்றி அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அவர் மனு கொடுத்து இதேமாரி சட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு வந்து நம்மளுக்கு வந்து மக்களாட்சி வர அளவுக்கு நம்ம கொண்டுட்டு வந்திருக்காரு இல்லையா. ஸோ அதனால் அவருக்கு கிடைச்ச முதல் வெற்றியாக அப்போ பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்தடுத்தது பார்க்கலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வரும். இதோட PDF லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஓப்பன் ஆகுதான்னு பாருங்கள், இல்லைனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.